பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஊருக்கு பயணமாய் புறப்படுகிற மனுஷன் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு லட்சியத்தோடு தான் கடந்து செல்லுகிறான். அன்பானவர்களே, பிரைஸ் காட். அதுபோல் இந்த உலகத்தில் 2 பாதையை கர்த்தர் ஒரு மனிதனை முன்பதாக காட்டுகிறார். ஒன்று நித்திய ஜீவன், ஒன்று நித்திய மரணமாகிய நரக தண்டனை. இதில் ஒன்றை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த நித்திய மோட்ச வாழ்வாகிய நித்திய ஜீவனை அடைய முடியும். வேறொரு பாதை இருக்கிறது. அது எங்கு செல்கிறது என்றால் நித்திய ஆக்கினைக்கு செல்லுகிற இடம். பிரைஸ் காட். இந்த உலகத்துக்கு போகிற மனுஷன் தேவனை தேட மாட்டான். உலகத்துக்குரிய காரியத்தில் ஆர்வம் செலுத்தி கொண்டிருப்பான். பிரைஸ் காட். அவனுடைய முடிவு என்னவென்றால் தேவனை தேடாதவன் அக்னியும் கந்தவர கடலை பங்கடைவான். வேதத்தில் ஒரு ஐஸ்வர்யமான பற்றி சொல்ல முடியும். அவனுக்கு ஐஸ்வர்யம் ஏராளமாக விளைந்தவுடன் அவன் சந்தோஷப்பட்டு தன் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி அது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே அநேக ஆண்டுகள் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்காய் சேர்த்து வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடனே, இன்று உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுவண்டால் நீ சேர்த்து வைத்தது யாரை சேரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாதை எது என்றால் நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை. அந்த பாதையை கொடுக்கிறவர் நம்ம இரட்சகராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே.